இயேசு கிறிஸ்து உங்க மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் உங்களோட தினம் பேசுகிறார்ல, உங்களை தைரியப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறாரு, உங்களை பலப்படுத்துகிறார். நம்ம மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு, உங்கள் மேலே அவருக்கு எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? என்னங்க இந்த அன்பெல்லாம் நிலைச்சு நிற்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மரண பரியந்தம், அதான் கடைசி வரை நம்ம கூட இருக்க போகிறேன். வேறு யாராவது இப்படி சொல்ல முடியுமா? ஸ்கூலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல் முடிஞ்ச உடனே பிரிஞ்சிருவோம், அவ்வளோதான். காலேஜுக்கு போன உடனே அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. நம்ம ரொம்ப பிரியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸாக இருப்போன்னு ஒன்றா காஃபி குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாமே இருக்கும். 3 இயர்ஸ் அல்லது 4 இயர்ஸ் அந்த படிப்பு முடிஞ்சோடனே ஆளுக்கு ஒரு திசையில் போயிடுவோம். கொஞ்ச நாள் தொடர்பு இருக்கும், அப்புறம் விட்டு போயிடும். அப்புறம் வேலை செய்கிற இடத்துல அங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, கல்யாணம் ஆச்சுன்னா அப்படியே உலகத்தில் பல மாற்றங்கள் வந்து விடுது. திருமணமாகி கணவன் மனைவி கூட சாக வரைக்கும் நம்ம கூட இருப்போம்னு சொல்கிறோம். யார் முந்தி சாவா தெரியாது, யார் கடைசி வரைக்கும் கூட இருப்பா தெரியாது. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே, மரண பரியந்தம் நான் உனக்கு கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், நீ பயப்படாத. இவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? அவரை விட்டு உங்களை யாராவது பிரிக்க முடியுமா? அவர் பிரிஞ்சு போவாரா? மரணம் வரைக்கும் அவர் ஒருவர் தான் கடைசி வரைக்கும் துணை நிற்கிறவர். அப்போ அவர் கூட நடக்கிறது சந்தோஷம் இல்லை, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை. மரணத்திற்கு பிறகும் அவர் கூட தான் நம்ம வாழ போகிறோம். இந்த மாதிரி வேற யாராவது வாக்கு கொடுக்க முடியுமா? இந்த ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு நடங்க, இம்மையிலும் உங்களுக்கு சந்தோஷம். மரணத்திற்கு பிறகும் பரலோகத்தில் அவரோடு கூட மகிழ்ந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அப்பா தகப்பனே, மரண பரியந்தம் எங்களை நடத்துகிறவரே, அந்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். அப்பா என் கையை பிடிச்சு நீங்கள் நடத்துங்க, உங்கள் கூடவே நான் இருக்கணும், என் கூடவே நீங்கள் இருங்க. மரணத்திற்கு பிறகு உங்களுடைய சமூகத்தில் வந்து நான் மகிழ்ந்திருக்கிற அந்த ஒரு அனுபவத்தை, பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். வேதம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி அவர்களை தெரியாத பாதையிலே கொண்டு வந்து அவர்கள் இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவார். கர்த்தருக்கு சுதந்திரம் நீங்க தான். ஆமென். அவருடைய சொத்து நீங்க தான். ஆமென். நீங்க தான். ஆமென். உரிமை சொத்து. ஆமென். உயிர் சொத்து. ஆமென். ரபகதரலா. அதனாலதான் சொல்றாரு, நான் கைவிடுவதில்லை. ஆமென். நான் கைவிடுவதில்லை. ஆமென். சத்துரு அறியணும், என் கூட கர்த்தர் இருக்கிறதை சத்துரு அறியணும். ஆமென். இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நீங்க ஜெபிக்க போறீங்க. என்ன ஜெபிக்க போறீங்க? ஆண்டவரே, எனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளுக்கு, எனக்கு முன்னாடி இருக்கிற போராட்டங்களுக்கு, என்னோடு எதிர்க்கிறவர்களுக்கு என்னை காண்பிப்பதல்ல, நீர் என்னோடு இருப்பதை காண்பிப்பீராக. நீர் எனக்கு பக்கபலமா இருப்பதை காண்பிப்பீராக. என்னை நடத்துகிறதும், எனக்கு முன் இருப்பதும், எனக்காக யாவற்றையும் செய்வதும் கர்த்தர் என்பதை மாத்திரம் எனக்கு முன் இருக்கிற சத்துருக்கள், தடைகள், போராட்டங்கள் அறியுமானால், எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? ஜெயம் அவர்களுக்கு அல்ல, ஜெயம் எனக்கு தான் சொல்றவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நெருக்கத்தில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு நெருக்கம் உங்களை கலங்க பண்ணுதா? வீட்டுக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஏதோ ஒரு நெருக்கம். அது பண காரியமாக இருக்கலாம், மனுஷராவில் பிரச்சனையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லைன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு நெருக்கம், நெருக்கமான சூழ்நிலையில் கலங்கி நிற்கிறீங்களா? ஒன்றும் பயப்படாதங்க, இயேசு இருக்கிறார்ல. நெருக்கத்தில் இருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் கூப்பிடணும். ரொம்ப சத்தெல்லாம் போட தேவை, உங்கள் கூட தானே நடக்கிறாரு. அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே இந்த மாதிரி நெருக்கம் இருக்குதுப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. என் வீட்டுக்குள்ளே இந்த நெருக்கமாக இருக்குது, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஊழியத்தில் இவ்வளோ நெருக்கம் இருக்குதுப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அவர் கூப்பிடுங்க, விசாலத்தில் நடத்துவார், நெருக்கத்தெல்லாம் மாற்றிடுவார். நீங்கள் பயப்படுகிற நெருக்கெல்லாம் இல்லாமல் போயிடும் பாருங்களேன். நீங்கள் அதனால் சோர்ந்து போகாதுங்க. அவரை பார்த்து பேசுங்க, கூட தானே இருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து பேசுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, என்னை நோக்கி கூப்பிடு விடுவிப்பேன்னு சொல்லி, எனக்கு நெருக்கம், நீங்கள் பாருங்கள் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க எனக்கு விரோதமாக இப்படி பண்ணுறாங்க, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறி போயிடும். சரியா? ஆண்டவரே நெருக்கத்தில் கூப்பிட்டா உதவி செய்வேன்னு வாக்கு கொடுத்துருக்குறீங்க. என்னை நோக்கி கூப்பிடு விடுவிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. எனக்கு இந்த மாதிரி வீட்டில் நெருக்கம் இருக்குது, வேலையில் நெருக்கம், நான் பாருங்கள் ஊழியத்தில் ரொம்ப நெருக்கப்படுறேன், எனக்கு இந்த நெருக்கத்தில் இந்த விடுதலை வேணும், என்னை விசாலத்தில் நடத்தணும், இந்த மாதிரி நெருக்கத்தில் எனக்கு ஒரு நிம்மதியாக இருமா செய்ய முடியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, அதில் இந்த விடுதலை கொடுங்க, மகிழ்ச்சியாக இருக்க கிருபை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்று உன் கண்களில் இருந்த கண்ணீர் என் அருளால் வாழ்த்தாக மாறும். நீ கண்ட தொல்லைகள் முடிவுக்கு வரும். என் செவிகள் உன் இருதயத்தின் ஓசைகளை கேட்டுள்ளன. நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய நாளை ஆசீர்வதிக்கிறேன். இன்று ஒரு புதிய துவக்கம், மகிழ்ச்சி உன்னை நிரப்பும்.
என்னை நம்பு, அற்புதம் நிகழும். உன் நம்பிக்கையை இழக்காதே. உன் வாழ்வின் ஒவ்வொரு பக்கம் என் ஆசீர்வாதத்தால் நிறைவடையும். நீ தனியாக இல்லை. இன்று உனக்கான நன்னாளாக இருக்கும். சங்கீதம் 3:7. கர்த்தாவே எழுந்தருளும். என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர்.